வீர தீர சூரன் நம்ம அருண்குமார் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். ஒரே ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த நைட்ல என்னெல்லாம் நடக்குது, நம்ம விக்ரம் அவருடைய லைஃப்ல என்னெல்லாம் மாற்றங்கள் ஆகுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப சூப்பரா படமா மேக் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையுமே பேரலாவே எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு வெளிவர போறது வீர தீர சூரன் பாகம் 2 அப்படின்ற மாதிரி ஆபீஸ்லவே சொல்லிட்டாங்க. 2025 ஜனவரி மாதம் அந்த படம் இப்போ தியேட்டருக்கு வரப்போகுது. ஆனா அது பொங்கலுக்கு வரப்போதா இல்ல குடியரசு தினத்துக்கு வரப்போதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள்ள அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த வீர தீர சூரன் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்த படத்துடைய டீசராங் கொண்டு வந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். ரசிகர் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரொம்பவே நல்லா ட்ரெண்டிங்காவும் அந்த டீசர் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த டீசர்ல சூர்யா வேற மாதிரி இருக்காப்புல, மனுஷன் பின்னி இருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு சீக்வன்ஸை பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிங்கிள் ஷாட்ல அந்த சீனை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாமா. சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்றது என்ன பெருசா அப்படின்னு கேட்பீங்க. அது பெருசு இல்ல, நிறைய படங்கள்ல சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல என்ன பெருசா பண்ணியிருக்காங்கன்னா, 18 நிமிஷமாமா அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும். அந்த 18 நிமிஷம் சீக்வன்ஸை சிங்கிள் ஷாட்லயே ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சீக்வன்ஸை சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ண படங்கள்னா ரீசெண்டா லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டார் படத்துடைய கிளைமேக்ஸை சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விடுதலை படத்துடைய ஓப்பனிங் சீன் அதுமே சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய சீக்வன்ஸை சிங்கிள் ஷாட்ல ஷூட் பண்ண படமா இந்த வீரதீரன் சூரன் படம் இப்போதைக்கு வெளிவர போகுது. டெஃபினட்டா அந்த சீக்வன்ஸ் படத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படா அந்த படத்தை அந்த சீனை மேக் பண்ணாங்க, சிங்கிள் ஷாட்ல எப்படா எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாமா. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த சீக்வன்ஸை இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 18 நிமிஷம் சிங்கிள் ஷாட்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.